இன்றைக்கி வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு தாத்தா ரோட்டு ஓரத்தில் காய் விற்றுட்டு இருந்தார். அவர் புடலங்காயும் சேர்த்து விற்றுட்டு இருந்தார். அந்த காயை காமிச்சு, அம்மா இந்த காயை வாங்கிட்டு போம்மா, இது எல்லா சத்தும் உள்ள காய், இதை வாங்கிட்டு போய் சமைச்சுப்பார் அப்படின்னு சொன்னார். நானும் 1 கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன். அதை இன்றைக்கி அவியல் செய்யலான்னு ரெடி பண்ணியிருக்கேன். பாத்திரத்தை காய வச்சு எண்ணெய், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து பொரிய வச்ச பிறகு அதில் 4 பச்சை மிளகாவையும் கீரி போட்டுக்கிட்டேன். ஸ்லைஸாக கட் பண்ணி வச்ச புடலங்காவையும் அதோடு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், புடலங்காய்க்கு தேவையான பவுடர் சால்ட்டு அதோடு சேர்த்துட்டு காயோடு எல்லாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா கிண்டி விட்டு எடுத்துக்கிட்டேன். கிண்டின காயை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டேன். இது வெந்து முடிக்கிறதுக்குள்ளார ஒரு 4-5 தரம் கிண்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ காய் வெந்து முடிஞ்சிடுச்சு. இதில் 1/2 மூடி தேங்காவை திருவி அதில் போட்டு ஒரு கிண்டி எடுத்துட்டேன். இப்போ புடலங்காய் அவியல் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி என்னுடைய சமையல் எல்லா காயும் சேர்த்து போட்ட காரக்குழம்பு, புடலங்காய் அவியல்.